Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு வாரத்துக்குள்ளேயே 2 முறை குருமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. பாமக சேர்க்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி அவசியம் என்று துக்ளக் ஆண்டு விழாவிலே திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்காக திரு ராமதாஸ் அவர்கள் அந்த சந்திப்பை அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதை வேப்படைவதற்கு எதுவும் இல்லை. குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினாரு, இப்ப ராமதாஸ் பக்கம் போயிருக்காரு, அடுத்த ஓபிஎஸ்ஆ ராமதாஸ் ஆக்கிர போறார் குருமூர்த்திங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எதிரே ஒரு வலுவான அணி உருவாகிவிட்டால் இந்த அணி அந்த ஆளுங்கட்சியை தோற்கடித்து விடும் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால் 3வது 4வது நிற்பவர்களுக்கு ஓட்டு போட்டு தங்களுடைய ஓட்டை வேஸ்டாக்க மாட்டார். ஆகவே அதிமுக வலுவான அணியை கட்டமைத்து விட்டால் விஜய் எதிர்பார்க்கிற வாக்குகளையே பெற முடியும். விஜய் ஒரு யங்ஸ்டர், அன்புமணி அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சீமான் கூட இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேமுதிக விஜய் பக்கம் போறது ரொம்ப சுலபம்ங்கறாங்க. நீங்கள் கூறுவது போல ஒரு அணி உருவானால் திமுகவின் வெற்றி சுலபமாகும் என்பது என் பார்வை. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்வீப் செய்வதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தென் மண்டலத்திலே திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அவர்களை வைத்துக் கொண்டால் இம்மாதிரியான ஒரு கருத்து பரவி இருப்பதை முறியடிக்கலாம் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி உணரக்கூடிய வாய்ப்புள்ளது. உணராவிட்டால் பாஜக அவருக்கு அதை உணர்த்தி இவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாரத்துக்குள்ளேயே 2 முறை குருமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. பாமக சேர்க்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? தெரியல. நான் இது தொடர்பாக பதிலளிக்கக்கூடிய பொருத்தமானவர் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் தான். என்னை பொறுத்தவரை திரு குருமூர்த்தி அவர்களே சொன்னது போல டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு அவருக்கு மிக நீண்ட காலம் தொடர்பு உண்டு. சொல்லப்போனால் மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களை விட நீண்ட காலம் தொடர்புடையவர் திரு குருமூர்த்தி அவர்கள். அவர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்தவர், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திரு குருமூர்த்தி அவர்கள். ஆகவே இளம் பிராயத்திலிருந்தே அவரை நன்றாக அறிவார். திரு ராமதாஸ் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். குருமூர்த்தி அவர்கள் எனது நெடுநாள் நண்பர் என்று. நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவரை சந்திக்கும் போது இப்போதைய அரசியல் சூழல் குறித்து பேசாமல் இருக்க மாட்டார்கள். அதுவும் 2 மணி நேரம் சந்தித்திருக்கிறார். தவிர இது என்னுடைய அனுமானம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி அவசியம் என்று துக்ளக் ஆண்டு விழாவிலே திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்த துக்ளக் ஆண்டு விழாவிலே அந்த மேடையிலே அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அதை நோக்கி அந்த முயற்சி அவர் அதில் ஈடுபட்டிருக்கலாம். அதற்காக திரு ராமதாஸ் அவர்கள் அந்த சந்திப்பை அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதில் வேப்படைவதற்கு எதுவும் இல்லை. ராமதாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா பக்கம், அதிமுக பாஜக பக்கம் வருவதற்கான அறிகுறிகளை நேற்றைய பேட்டியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிமுக பக்கம் வரத்துக்கான அறிகுறி தெரியுதா, இல்லைன்னா பாஜக பக்கம் வரதுக்கான? ஏன்னா பாஜக சம்பந்தமான கடுமையான விமர்சனத்தை வச்சாரு ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில். அப்போ என்டிஏ பக்கம் நான் வரல, அதிமுக இருக்கேன். தப்பு. நேற்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி நீங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். சென்னையில் அவர் நேற்றளித்த பேட்டியிலே பாரத பிரதமர் மோடி எனக்கு நன்றாக அறிமுகமானவர், நல்ல நண்பர். அமித்ஷா அவர்களை அவ்வளோ தூரம் தெரியாது, ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது பாரதிய ஜனதா விமர்சன கருத்து, ஆதரவு கருத்து. ஆகவே அவருடைய அந்த கருத்தின் மூலம் நான் புரிந்து கொள்வது, நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணையும் என்று நான் பார்க்கிறேன். 24 கூட்டணி வைக்க விரும்பல, திடீர்னு கோஷம் போட்டு சத்தம் போட்டு உள்ள வந்தாங்கன்னு சொன்னார்ல. அப்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இருந்த விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதையும் ஒரு கருத்தாக முன்வைத்தார். அதிமுக பக்கம் நான் போக வேண்டும் என்று சொன்னேன், பாஜக முடிவு என்பது இறுதி கட்டத்தில் எடுக்கப்பட்டது என்று அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது சில குற்றச்சாட்டுக்களை அன்றைய தினம் பேட்டியில் முன்வைத்தார். அதன் பிறகு 2 தரப்புக்கும் இடையே, தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை, சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற முயற்சியிலே பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வெளியில் இருப்பவர்கள், நண்பர்கள் என்று வெவ்வேறு தரப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அதிலே சமரச முயற்சி விரைவில் எட்டப்பட்ட பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைவது உறுதி செய்யப்படும் என்பது என் நம்பிக்கை. குருமூர்த்தி அவர்கள் சொல்லி தான் வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினாரு. இப்ப ராமதாஸ் பக்கம் போயிருக்காரு. அடுத்த ஓபிஎஸ்ஆ ராமதாஸ் ஆக்கிர போறார் குருமூர்த்திங்கிற மாதிரி இது விமர்சனம். மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் தனிமனித விமர்சனங்கள். அந்த தனிமனித விமர்சனங்கள் செய்பவர்களுடைய தரத்தை தான் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு ராமதாஸ் அவர்களோ அரசியலில் பழுத்த அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் இன்னொரு பேச்சை கேட்டுக்கொண்டுதான் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அவரவர்களும் யோசித்து திறம்பட முடிவு எடுக்கக்கூடியவர்கள்தான். இது மாதிரியான விமர்சனங்களை திரு குருமூர்த்தி மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே திரு சோ அவர்களும் எதிர்கொண்டிருக்கிறார். திரு சோ அவர்களும் கூடத்தான் கலைஞரை ஆதரித்தார், பிறகு செல்வி ஜெயலலிதாவை ஆதரித்தார். அரசியல் சூழலுக்கேற்ப அந்தந்த நேரங்களில் எந்த கட்சியை ஆதரிப்பது நல்லது என்று பார்த்து முடிவுகளை எடுப்பதற்கு திரு சோ அவர்கள் முற்பட்டார். அதே பாணியிலே தான் திரு குருமூர்த்தி அவர்களும் முற்பட்டிருக்கிறார். ஆகவே விமர்சன கருத்துக்கள் விமர்சனம் செய்பவர்களின் தரத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா நேத்து கூட முகுந்தனை சந்திச்சிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். இப்போ வரைக்கும் அவருடைய அறிக்கைகள்ல தலைவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. செயல் தலைவர்ங்கிற பதவி மட்டும் தான் அன்புமணிக்குங்கிறதுல உறுதியா இருக்கார். ஆனா அவர் தான் தலைவர், பொதுக்குழால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு அவரு சொல்றாரு. இது பற்றி பாமகவினுடைய நிர்வாகிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பாமகவினுடைய கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் சமரச முயற்சிகளில் விரைவில் நல்ல தீர்வு எட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை. பொறுத்திருந்து பார்க்க நான் ஓரிரு வாரங்கள் கழித்து இதே பிரச்சனை நீண்டால் அது அந்த கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே இது விரைவாக அதில் ஒரு தீர்வு காண்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறதுப்போ ஜான் தான் அங்கே கூட இருந்தார், ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ அவர் விஜயோட இருக்காரு. அதனால இந்த பாஜக மேல ராமதாஸ் அதிருப்தியில் இருக்கிறதுனால பாமக விஜய் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய விஜயுடன் பாட்டாளி மக்கள் கட்சி சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று பார்க்கிறேன். சேர்ந்தால் அதிகமாக தொகுதிகள் கிடைக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் எந்த அளவு தொகுதிகள் கிடைக்கிறதோ அதை விட ஒரு 5 தொகுதிகள் அதிகமாக கூட கிடைக்கலாம். ஆனால் வெற்றி பெறுவது முக்கியமா, அதிக இடங்களில் போட்டியிடுவது முக்கியமா என்பதைத்தான் எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் சேருவதற்கு முடிவெடுப்பதற்கு முன் அதைத்தான் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்ளும். அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி. விசிகே கூட தான் டிஎம்கே அணியில் அதிருப்தினா விஜய் பக்கம் போகலாம், வாய்ப்பு இருக்குது. அதிமுக அணியில் பாஜக இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை, ஆனால் விஜய் பக்கம் போகலாம். இல்லை, ஆனால் அதான் நான் சொல்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால் திரு திருமாவளவன் என்ன சொன்னார், அதற்கு இடங்கள் கூடுதலாக கிடைப்பது முக்கியமல்ல, ஆகவே நாங்கள் கொள்கை ரீதியாக பயணிக்க விரும்புகிறோம் என்று ஒரு விளக்கத்தை சொன்னார். அதே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும். வெற்றி தான் அளவுகோலாக கொள்ளும் எந்த ஒரு கட்சியும். ஆகவே வெற்றி அளவுகோலாக கொள்ளுகிற போது விஜயை விட கூடுதலாக வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுக பக்கம் போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். இல்லை சார், வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் முன்னணியில் இருக்கிறாரு, முதல்வரெல்லாம் தாண்டி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்டெஸ்டடாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாருமே விஜய் பக்கம் நோக்கி தான் இருக்கிறதா சொல்கிறாங்களே. நிச்சயமாக அவ்வளவு வாக்குகள் விஜய்க்கு போகும் என்று நான் கருதவில்லை. எல்லா கருத்து கணிப்புகளும் சரியாக அமைந்து விடுவதில்லை. சில கருத்து கணிப்புகள் நடத்துகிற நிறுவனங்கள் மீதே சில சந்தேகங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் கருத்து கணிப்புகளா அல்லது திணிப்புகளா என்று. ஆகவே விஜய் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு பாப்புலர் ஹீரோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் என்று சொன்னால் திரு விஜய் அவர்கள்தான். அவருக்கு போட்டியாக திரு சிவகார்த்திகேயனோ திரு அஜித்தோ பல பேர் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்பர் 2 பொசிஷனில் திரு விஜய் தான் இருக்கிறார், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த இடத்துல. ஆகவே விஜய்க்கென்று பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஆனால் கட்சி அமைப்பு என்பது பலமான அமைப்பு அல்ல. அந்த ரசிகர் மன்றமே பெரும்பாலானோர் மாவட்ட நிர்வாகிகளாக போஸ்டிங் கிடைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் பூத் கமிட்டியை அவர் போடவில்லை. போட்ட பிறகும் பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே விஜய்க்கு அப்படியே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அதெல்லாம் அப்படியே என்பது சொல்ல முடியாது. இரண்டாவது, எதிரே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிரே ஒரு வலுவான அணி உருவாகிவிட்டால் இந்த அணி அந்த ஆளுங்கட்சியை தோற்கடித்து விடும் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால் 3வது 4வது நிற்பவர்களுக்கு ஓட்டு போட்டு தங்களுடைய ஓட்டை வேஸ்டாக்க மாட்டார்கள். ஆகவே அதிமுக வலுவான அணியை கட்டமைத்து விட்டால் விஜய் எதிர்பார்க்கிற வாக்குகளையே பெற முடியாது.
அமைச்சிருவாங்களா? அதானே சந்தேகமா இருக்கு. அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுதான் அதிமுக விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையுடன் செயல்பட போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதிமுக பாஜக மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இன்னும் 3-4 கட்சிகள் இந்த அணியிலே சேர வேண்டும். சேர்ந்த பிறகுதான் வெற்றி உறுதியா என்பது நமக்கு தெரிய வரும். நீங்க அன்டெஸ்டட்னு விஜய் சொல்றீங்க. ஆனா அந்த அன்டெஸ்டட் வாக்குகள் வேணும்னு நயினார் தினம் தானே சொல்றாரே விஜய் எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு. வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பது வேறு. ஏனென்றால் ஒரு புதிய சக்தி வெளியே இருக்கிறது. அந்த சக்தியும் ஆளுங்கட்சிக்கு எதிராக கொண்டு வந்து விட்டால் வெற்றி சுலபம் என்று நினைக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். பாஜக அணியில் விஜய் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது என் பார்வை. அதனாலதான் புது அணியா இருக்கக்கூடிய விஜய் ஒரு யங்ஸ்டர், அன்புமணி அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சீமான் கூட இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேமுதிக விஜய் பக்கம் போறது ரொம்ப சுலபம்ங்கறாங்க. நீங்கள் கூறுவது போல ஒரு அணி உருவானால் திமுகவின் வெற்றி சுலபமாகும் என்பது என் பார்வை. இல்ல சார், எதிர்கூட்டணி பலுவா இருந்தா நீங்க தான் சொன்னீங்க மக்கள் 3வது அணி. அப்ப 3வது அணியா அதிமுக பாஜக போயிடாதா? இவங்க பலமாயிட மாட்டாங்களா? 3வது அணியாக அதிமுக பாஜக போகுமா அல்லது விஜய் பாமக நீங்கள் சொல்லுகிற கற்பனையான ஒரு அணி விஜய் பாமக தேமுதிக ஒரு அணி உருவானால் அது 3வது இடத்திற்கு போகுமா அதிமுக போகுமா என்பது அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம். முதலிடத்தில் திமுக வரும் என்பது இப்போதே நம்மால் கூறிவிட முடியும். 3 அணி அமைஞ்சாலுமே திமுக வெற்றியா உறுதியாயிடும். அப்படி அமைஞ்சது 3 அணி என்றால் நீங்கள் சொல்லுகிற மாதிரியான 3வது அணி அப்படியெல்லாம் அமையாமல் அதிமுக பாமக ஒன்றுபட்ட அதிமுக பாமக பாஜக தமாக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் எல்லாம் அமைந்தால் விஜய் 3வது இடமா 4வது இடமா என்பது அப்போது தெரிய வரும். மதுரை இப்ப தென் மண்டலங்களை குறி வச்சு திமுக வந்து பொதுக்குழு நடத்தினாங்க. இப்ப பாஜக அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு. சவுத் பெல்ட்டையும் கொங்கு மண்டலத்தையும் குறிவைத்தே இந்த முறை தேர்தல் கணக்குகள் போடப்படுதா 2 அணியாலையும்? இல்லை அப்படின்னு இல்லை. எந்தெந்த பகுதியில் வலுவாக இருக்காங்களோ ஒரு கட்சி அங்கே மொத்தமாக வெற்றிகளை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய பார்வையாக இருக்கும். ஏற்கனவே அதிமுக கொங்கு மண்டலத்தில் வலுவாக உள்ள நிலையில் அதே பகுதியில் வலுவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியில் சேருவதால் திராவிட முன்னேற்றக் கழகம் மேலும் மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஆகவே தான் அந்த பகுதிக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்வீப் செய்வதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தென் மண்டலத்திலும் அதே மாதிரி தான். ஆகவே வலுவான பகுதிகளில் மிக கணிசமான இடங்களை பெறுவதன் மூலம் ஆட்சி அமைப்பதற்கான அல்லது அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாக அமையும் என்பதால் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி வலுவான பகுதிகளில் கவனம் செலுத்துகின்றன. திமுகவும் அதே மாதிரி தான். வடமண்டலத்திலே திமுக வலுவாக இருப்பதால் வடக்கே வலுவாக இருப்பதால் நார்த் பெல்ட்டில் அதனுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருப்பதால் அந்த பகுதியிலே கூடுதல் கவனம் செலுத்துகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இருந்தால் வடக்கிலும் கடும் போட்டி ஏற்படுத்தலாம் என்று அதிமுகவும் பாஜகவும் கருதுகிறது. ஆகவே இம்மாதிரியான ஓட்டு வங்கி எந்தெந்த கட்சிக்கு எங்கே அதிகமாக இருக்கிறதோ அதன் மூலம் வெற்றியினுடைய வாய்ப்பு கூடுதலாகும் என்று கணக்கு போடுவது ஒவ்வொரு கட்சியினுடைய இயல்பு. அதை நோக்கித்தான் 2 அணிகளும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பாஜக அதிமுகவுக்கு தென்மண்டலம் கொங்கு மண்டலம் இவ்வளவு நாள் கை கொடுத்திருந்தாலும் கடந்த கால அரசியல் முடிவுகள் அப்படி இல்லை. அதாவது 24 சமீபத்திய அரசியல் 26ல் அதே தொடரணுங்கிறதுனால தான் மண்டல பொறுப்பாளர்களை அவ்வளோ தேர்வு பண்ணி நியமிச்சிருக்காரு. ஸோ இருக்கிறதும் போயிடும் அதிமுக பாஜக விட்டு இந்த முறை. ஆல்ரெடி இங்கே முக்குளத்தோர் இந்த பக்கம் எடப்பாடி பக்கம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ சீட் ஷேரிங்லேயும் பிரச்சனை வரும். திமுக அந்த 2 இதையுமே கூட ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதையெல்லாம் என்ன சொல்லலாம் என்றால் இப்படி நீங்கள் கூறுவதே அது யார் சொல்லி இருந்தாலும் உங்களுடைய பார்வையாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்வதானால் விஷுவல் திங்கிங் என்று சொல்லலாம். அதற்காக ஆசைப்படலாம். அப்படி நடந்து விடாதா, திமுக மண்டல பொறுப்பாளர்களை போட்டு விட்டார்கள், அதிமுகவுக்கு சிக்கல் வரும், ஆகவே திமுக ஜெயித்து விடும், இதெல்லாம் ஒரு விஷுவல் திங்கிங். அது இன்னும் அதை விருப்பப்படலாம். அதுதான் யதார்த்த நிலை அல்ல. அதற்குத்தான் நான் சொன்னேன், தென் மண்டலத்திலே திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அவர்களை வைத்து கொண்டால் இம்மாதிரியான ஒரு கருத்து பரவி இருப்பதை முறியடிக்கலாம் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி உணரக்கூடிய வாய்ப்புள்ளது. உணராவிட்டால் பாஜக அவருக்கு அதை உணர்த்தி இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சேர்த்து கொள்ளாவிட்டால் அப்போது ஹைப்போதெட்டிக்கலான உங்கள் கேள்வி யதார்த்த நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சேர்த்துக்கிட்டாலும் ஓபிஎஸ் என்ன ஆவார் சார்? புரியவில்லை. சேர்த்துக்கிட்டாலுமே அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, டிடிவி பிரச்சனை. ஓபிஎஸ் என்ன அவர் தனித்தா போட்டிடுவார், பல 24 பலாபலத்தில். அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். தனி அணியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் தனி கட்சி தொடங்குவதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சுயேட்சாவும் நிற்க மாட்டார்.
நான் தான் சொல்லுகிறேனம்மா, அதெல்லாம் அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் கையாளக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய வேண்டும், அந்த அணியே இணைய வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அவரோட விருப்பமா இருக்கு. இபிஎஸும் அதை வந்து சம்மதிக்கணும், அப்பதான் வந்து ஓட்டுல வந்து ஒரு பலம் வாக்குகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பாஜக என்ன செய்யணுமோ செய்வாங்கிறத குறிப்பிட்றீங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை குறிப்பிட்டதுக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.